அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சௌரி, நாங்கள் கடந்த வாரங்களாக அநேகமாக ஏறக்குறைய 3 மாசமாக நாங்கள் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாங்கள் தியானித்து சிந்தித்து வந்திருக்கிறோம். அதில் இன்றையிலிருந்து நாங்கள் 12வது வசனத்தை நாங்கள் பார்க்க கடந்து போவோம். 12வது வசனம். அந்த 12வது வசனத்தில் நாம் குறிப்பாக எங்களுக்கு அது 11வது வசனத்தினுடைய அந்த வசனத்தினுடைய கடைசியாக நாங்கள் சிந்தித்த பிசாசின் தந்திரங்கள் என்கின்ற அந்த சொற்றொடரோடு அந்த 2 சொற்களோடும் மிகவும் நெருக்கமானதும், அதே நேரம் அந்த 2 சொற்களையும் அதை விரிவாக்கி எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுமான வசனம் தான் இந்த 12வது வசனம். அப்ப பிசாசின் தந்திரம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பினா அது என்னண்டா மாம்சமும் ரத்தமும் இல்லை. அதான் பவுல் அப்போஸ்தலன் விளக்கம் சொல்ற. பிசாசனுடைய தந்திரம் என்று கேட்டா மாம்சமும் ரத்தமும் இல்லை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் இருளின் உலகத்தின் அதிபதிகள், வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளைத்தான் நான் பிசாசு என்று சொல்லுறேன். அவைகளால எங்களுக்கு முன்வைக்கப்படுகிற சதி திட்டங்களைத்தான் தந்திரங்கள் என்று சொல்றேன் அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்த தொடங்குறார். அதில் 12வது வசனம் அடிப்படையில் பிசாசு என்ற ஆறு என்றதை எங்களுக்கு காட்டுற முக்கியமான வசனம். போராட்டம் பிசாசோடு என்ற பிசாசு என்ற ஏதோடு என்ற எங்களுக்கு அந்த பிசாசனுடைய உருவங்களை வெளியில அப்போஸ்தலன் உடைய பரிசுத்த ஆவியானவர் காட்ட வழிகிட்டார். அதனால அது not with blood and flesh, அல்ல, not flesh and blood, மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் இருக்கு. அதாவது நெபேஷ் சாயாக்களோட போராட்டம் இல்லை எங்களுக்கு. நெபேஷ் சாயாவோட, நெபேஷ் சாயான்னு என்ன, இரத்தமே உயிர். அப்ப இரத்தம் இருக்கிறதுகளோட நாங்கள் சண்டை இல்லை, அந்த அதில் எங்களோட போராட்டம். மாறாக அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் இயங்க வச்சு கொண்டிருக்கிற ஆன்மாக்களோட எங்களுக்கு போராட்டம் இருக்குது. அதன் அவர் துரைத்தனங்கள், அதிகாரங்கள். அதே நேரம் உண்மையான பிசாசும் அவன் சேனைகளோடையும் எங்களுக்கு போராட்டம் இருக்கு. அது அடுத்தது அவர் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்றதை அவர் கதைக்கிறார். அதுல அந்த பிசாசின அவர் கதை கேட்கல, உண்மையில ஆவிகளை பற்றி தான் அவர் கதைக்கிறார். ஆவிகளை பற்றி. அப்ப அது மனுஷ ஆவிகளும்
பிசாசினுடைய அந்த ரூபமாக எங்களுக்கு வெளியில கொண்டு வரப்படுகிறதையும் அவர் இந்த வசனத்துக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறார். ஆனா மாம்ச சட்டத்தோடையும் இல்லை, அந்த அவர்களுடைய ஆத்துமாக்களோட தான் எங்களுக்கு அடிபாடு போராட்டம் இருக்க போகுது. அதே நேரம் இன்னும் ஒரு ஆவியும் இருக்குது, அது உண்மையில பிசாசு, நேரடியாக பிசாசும் அவன் சேனைகளோடையும் போராட்டம் இருக்கின்றது அவர் கதைக்கிறார். அதுல இதுல எங்களுக்கு அந்த ஏனெனில் என்ற அந்த சொல்ல குறிப்பா நாம அதை பார்க்க அதான் அந்த அதை எங்களுக்கு தொடர்பு படுத்துற அது மேல் வசனத்தோட அந்த 12வது வசனத்தை கனெக்ட் பண்ணுற அந்த உருவு அதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹாட்டி கிரீக்கில் OTI தான் அது ஆனா உச்சரிக்கலாம் அது ஹாட்டி என்றுதான் உச்சரிப்போம், எச் போடுவோம் அந்த உச்சரிப்பு. அதுல ஹாட்டி என்ற அந்த சொல்லு விழுந்து தமிழ்ல அவங்க ஏனெனில் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். அந்த பார்ட்டிக்கலை அவர்கள் விட்டுடையில் அந்த உருவ அதனால காரணம் எதுக்காக என்றால் அது அந்த பிசாசின் தந்திரங்களுக்காக. அது எப்படி என்றால் அந்த எப்படி என்றால் காரணம் என்னென்றால் ஏனெனில் என்றதெல்லாம் அந்த கிரீக்கில அந்த பிசாசின் தந்திரங்கள்லாம் கடைசி 2 சொல்லும். ஆனால் இந்த கடைசி 2 சொல்லுக்கும் அடுத்ததாக வர்றது இந்த ஹாட்டி அடுத்தது. காரணம் ஏனென்றா நான் இந்த பிசாசின் தந்திரம் சொன்னது என்னென்றா என்றதான் அவர் அதில் கதைக்கிறார். ஆனா நம்ம தமிழ்ல பிசாசின் தந்திரம் மேல வந்துட்டு கூட அடியா தமிழ் என்ன செய்யற மொழிபெயர்ப்புகள் அந்த ஒன்னும் செய்யறாது. சில சந்தர்ப்பங்கள் அப்படித்தான் அது மொழிபெயர்க்கப்படும். ஆனா நாங்கள் அத கிரீக்க எழுத்துல அப்படியே விளங்கி கொள்ளைகள் அது எங்களுக்கு அப்படித்தான் வருது. சோ இந்த வசனத்துல முதலாவது அப்ப உபதேசம் நாம் எழுதிக் கொள்ளலாம். 12வது வசனத்தினுடைய முதலாவது உபதேசம் சத்தியம், உபதேசம். எந்த அளவு அபாயத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோமோ, எந்த அளவு அபாயத்தில் நாங்கள் இருக்கிறோமோ, எந்த அளவு அபாயத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு விழிப்பாயும் ஜாக்கிரதாயும் இருக்க வேண்டும். விழிப்பாயும் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டும். விழிப்பாயும் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டும். முதல் பிசாசின் தந்திரம் என்று சொல்லி போட்டு அந்த ஒரு ஒற்ற சொல்ல பிசாசு என்பதை கழிச்சு போட்டு எங்களுக்கு போன 12வது வசனத்தில தான் அந்த பிசாசினுடைய ரூபங்கள் எப்படி என்று அவர் அதை பட்டியலிட வழிகிடுறார். அப்ப அந்த பட்டியலில் நாம பார்க்கிறது குறிப்பாக சேனைகள் வருகிறது, அதிபதிகள் வருகிறது, அதே நேரம் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வருகிறது. அப்ப ஒரு ஆளில் நாம அடிபட போற எங்களுடைய போராட்டம் பிசாசு என்று கதைச்சு அந்த ஒரு ஆவியோட இல்ல எங்கட பிரச்சனை, எங்கட போராட்டம் அது அந்த பிசாசினோட சேர்ந்து விழுந்த பல ஆவிகளோட எங்களுக்கு போராட்டம் இருக்குது. அது பல என்று சொல்றத அது வெளிப்படுத்தல நாம வாசிக்கிற மாதிரி அது எண்ணக்கூடாத ஆவிகளாகத்தான் வேதம் கதைக்குது. அப்படி என்றால் அது மில்லியன் பில்லியன் கணக்கில் அந்த ஆவிகளினுடைய எண்ணிறைந்த எண்ணக்கூடாத அந்த பாட்டம்லெஸ் பிட்டில இருந்து வெளிக்கிட்ட ஆவிகளை பற்றி வெளிப்படுத்தல நாம படிக்க போறோம். அப்ப அது தனி ஒன்று இல்லை, அதனுடைய அது அது பெரிய பட சேனையா பாளையங்களாக வெளிக்கிற ஆவிகள். அதனால
பிசாசு ஒன்றுதான். ஆனா அந்த பிசாசோட இருக்கிற சேன தீய ஆவிகள் அதனுடைய அந்த ராணுவம் அது எக்கச்சக்கம். எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நான் என்ற பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் ஒரு லேகியோனுக்கு அதிகமாக தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று எங்களுக்கு சொன்ன. ஜஸ்ட் 12,000 பேர் அவர் கதைக்கிறது. ஆனா எங்களுக்கு தெரியும் கோடான கோடி பேர், கோடான கோடி தூதர்கள் அவரை சேவிக்கிறோம். கோடான கோடி என்று கதை கேட்கல, அது எத்தனையோ மில்லியன் பில்லியன் தாண்டி போச்சு. அப்ப பேய் கூட்டம் அப்படியான மில்லியன் பில்லியன் அளவுக்கு தான் இருக்குது பிசாசு கூட்டம். அவன் நாம ஒரு ஆளோட இல்லை எங்கட அடிவாடு சேனைகள் இஸ் a regime. அது பெட்டாலியன், அது பட்டாளம். அது அந்த பட்டாளங்கள் அதுகளுடைய கைக்கூலிகளாக இருக்கிற அதிகாரங்கள் நாட்டிலையும் சபை என்ற பேருகளையும் இருக்கிற அந்த அதிகாரங்கள் நமக்கு போராட்டம் இருக்க போகுது. இந்த கான்டெக்ஸ்ட் நாம இன்னும் போக நாம விவரிப்போம். அது வெளிப்படுத்தல் வரைக்கும் இன்னும் அது தெரியும். பிசாசினுடைய அந்த அதிகாரங்கள் எப்படி வேலை செய்யணும். அது பேசிக்கா கவர்மெண்ட் தான் எங்களுக்கு இங்க கதைக்கப்படுற முக்கியமான அந்த சொல்லாடல். கவர்மெண்ட், அதிகாரம், ஆட்சி. பவுலப்போஸ்தலன் நேரடியாக சொல்ல, நாங்கள் பிசாசினுடைய ஆட்சியை ரோம ஆட்சிக்குள்ள அந்த நீரோவுக்களாலே மற்றியாக்களுக்களாலே நாம பார்க்கிறோம். அவங்க பேய்களினுடைய துறைமை, அவங்களை ஆட்டிக்கொண்டு அவங்க பேயினுடைய உருவமாகத்தான் எங்களுக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்றால் பவுலப்போஸ்தலன் கதைக்கிறார் இந்த இடத்துல. அதன் மேல ஜோவான் மற்ற பக்கம் வெளிப்படுத்தல இந்த ரோம பேரரசினுடைய ஆட்சியாளர்கள்லாம் அந்த பேயினுடைய அதிகாரிகள் என்று கதைக்கிறார். அதுல நேரடியா நமக்கு அடிபாடு அரசாங்கங்களோட, அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோட. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியும் ஜூத அதிகாரிகளும் முக்கியமாக இங்க பிரச்சனையான ஆக்கள். அதுதான் பவுலப்போஸ்தலன் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் விடுதலை ஆகிறதுக்கு மண்டாடுங்க வேண்டாம். அவர்கள் மயக்கத்தில் எழும்புறது கரைச்சல். அவர் பேரால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஜூத அதிகாரிகள். அதில் போலி சமய அதிகாரங்களும் துறையினர்களும் ஒரு போராட்டம் நமக்கு. அதுல அரசு என்று வந்துட்டா அதுக்கு பிறகு நமக்கு அதுக்கு கீழே வர்ற எல்லா அதிகாரங்களும் துறைமையாரும் பிரச்சனை. போலி சமயங்கள் என்று வந்தா அது போலி கிறிஸ்தவ சமயமா இருக்கலாம், மெய் கிறிஸ்தவம் இல்லாம போலி கிறிஸ்தவ சமயமா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரான போலி ஏனைய சமயங்களா இருக்கலாம். அதுகளுடைய அதிகாரங்கள் பிரின்சிபாலிட்டிஸ், பேசிக்கா பிரின்சிபல்ஸோட எங்களுக்கு பிரச்சனை. அது பள்ளிக்கூட பிரின்சிபலா இருக்கலாம், ஹெட் மாஸ்டரா இருக்கலாம், ஹெட் பிரின்சிபல் இதா இருக்கலாம், அல்லது அரசோ சமயமோ அதுல இருக்கிற எல்லா தலைமத்துவங்களோட நாம பிரச்சனைப்படுவோம். அதோட நமக்கு பிரச்சனை. ஆனா கொஞ்சம் பிறகு அந்த அதுகளுடைய இருக்கிற மாம்சத்தையும் சத்தத்தோட நாம வெட்டி கொத்தி குத்தி அப்படி நாங்க கத்தி எடுத்து சண்டை பிடிக்க போக இல்ல, செத்தம் பார்க்கறது இல்லைங்கிற சண்டை. ஆனா அவர்களுடைய ஆத்மாவை குத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாம போராட போறோம். அதை வெட்டி விழுத்துற அவட எண்ணங்களை உடைச்செறிகிறது, அவரோட கோட்டைகளை தகத்தெறிஞ்சு அவருடைய கட்டுமானங்களை உடைக்கிற மாதிரி நாங்கள் நீதியாலையும் பரிசுத்தாலையும் அறிவாலையும் போராட போறோம். ஆனா இந்த போராட்டம் கதைக்கிறார். பேசிக்கா இதான் அதனுடைய விஷயம். நீதி செய்யக்கூடாது என்று யாரு சொல்லுவா? பேய். ஏண்டா கிறிஸ்து நீதி, ஆனா நீதி வேண்டாம், இல்ல நீதியை கொஞ்சம் ஒரு சமரசம் செய்வோம் என்று கதைக்கிறது யாரு? பிசாசு. அதில நீ 10 கற்பனையினுடைய முதலாவது பலவையும் 2வது பலவையிலையும் சமரசம் செய்ய எங்களை
எங்களோட மூவ் பண்ணுறது எல்லாத்தோட நாமல் போராட வேண்டி இருக்க போகுது. அதான் எங்களோட போராட்டம். அதனால பொய்க்கு பிதாவும், சுத்துமாத்துக்கு பிதாவும், போலித்தனத்துக்கு பிதாவும், கழுத்தறுக்கிறதுக்கு பிதாவும், ஆட்களுடைய உடைமைகளை கொள்ளையிடுறதுக்கு பிதாவும், முழு களவுகளுக்கும், எல்லா பொருளாசைகளுக்கும் எல்லாம் அந்த நீதியின் ஆயுதங்களுக்கு எதிராக வேலை செய்கிற பேய்கூட்டம், அந்த பேய்களால பிடிக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற யாக்கள். உண்மையில எங்களுக்கு கீழே எங்களோட இருக்கிற யாக்களை ஈஸியா நாம தூக்கி அடிச்சு எறிஞ்சிட்டு போயிடுறோம். ஆனா எங்களுக்கு மேலே இருக்கிற யாக்களோடு நாம பிரச்சனைப்படுவோம். அதுல போராட்டம். நாங்கள் பிசாசு மிரட்டும் இன்றைக்கு பார்ப்போம். பிசாசு இல்ல நாம ஆபீஸுக்கு போய்க்கல அங்க பிசாசு இருக்கும். அந்த அநீதியின் மனுஷர்கள் அங்க இருப்பினோம். நாம ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க பிசாசு இருக்கும். பிசாசின் கைக்கூலிகள், அதிகாரத்தில் இருக்கிற யாக்கள், பொருளாசைக்காக காசுக்காக நீதிய மடங்கடிக்கிற மாதிரி போலித்தனமான செயல்பாடுகள் அங்க செய்து கொண்டு இப்ப அவர்களோட நாம வேலை செய்யக்கல முடிஞ்சு போச்சு. கேஷ், அதுக்கப்புறம் வார் தான், அதுக்கப்புறம் சமர்க்களம் தான். இப்ப அதுகளுக்குத்தான் நாம இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். மற்றபடி முழங்கால இருந்து இங்க வந்து நாம வெட்டி கிழிச்சு போடுறது இல்லை. இது ஸ்கூலுக்கு இறங்கின சரி, அங்க அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அதுல இருக்கிற பிரின்சிபல்ஸ், பிரின்சஸ் ஆக்களோட நமக்கு பிரச்சனை. ஏண்டா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா நீதி மனைவியும் சேர்ந்து வேலை செய்கிற ஒரு இடம் கட்டாயம் அங்க நமக்கு போடுறான். We are at war. அப்ப இத விளங்காம ஐயோ இந்த சமாதானம் குழு, ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஐயோ எனக்கு இப்ப பிரச்சனை அதுதான். சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காம இருந்தா ஸ்ட்ரெஸ் ஆவ, அது ஈஸியா உன்னை தூக்கி அடிக்கும். ஏன்னா நீதானே ஆயுதம் அணியிற இல்ல. அதனால சரியான இந்த பிசாசின் தந்திரங்கள் என்றது, பிசாசு வேலை செய்கிற உஜுவங்கள் எப்படி இருக்கும் என்று தான் பவுல் அப்போஸ்தலன் கதைக்க வழிகட்டுகிறார். அதனால நாங்கள் இதோட எல்லாத்திலையும் வந்து காக்கப்படுறதுக்கு சரியான விழிப்போட, அதனால எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அழைப்பில் ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். சொல்லி ஏன்னா நாம சண்டைக்கு நாம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஒரே அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம் என்றா நமக்கு சண்டை குறைவு, இந்த போர் குறைவு நமக்கு வீட்டுக்குள்ள. நாம ரட்சிக்கப்படாத ஆட்களோடையும் வீட்டில் இருக்கிறோம் என்றா அங்கேயே இந்த போர் இருக்குது. அது நேரம் நாம வலுக்கட்டாயமா உழைக்கிறதுக்காக நாம இறங்கல அங்க எதிர்பார்க்க வேண்டிய அங்க கட்டாயம் போர். இன்றைக்கு ஒரு போராட்டம் இல்லைன்னு ஒரு நாள் நாம வர மாட்டோம் திரும்பி. அனுதினமும் நமக்கு அந்த அநீதியின் அந்த பைத்தியக்காரரோட நமக்கு போராட்டம் தான். பிசாசு அப்படித்தான் ஒவ்வொரு விதமா எங்களோட டீல் பண்ணது. சுவிசேஷத்தை முறிக்கிற மாதிரி, நீதிய உடைக்கிற மாதிரி, சத்தியத்தை பொய்யாக்குற மாதிரி, இந்த உலகத்துல ஏதோ ஒரு மீட்பே மனுஷரால தான் ஏற்படுகிற மாதிரி, தாங்கள்லாம் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற மாதிரி, இப்படி எல்லாம் மனுஷர்கள் தாங்களே கடவுளாக நினைச்சு கொண்டு வேலை செய்கிற இந்த சமுதாயத்தில் நாம மெய் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருந்து வெளியில இறங்கினா சண்டைக்கு போறோம் என்றதை மட்டும் மனதில் வச்சு இறங்குவோம். அதை விட்டு போட்டு கடவுளை எல்லாம் காத்துக்கொள்ளும் போனோம்னா அங்க சமாதானம் இருக்கு. நாம கடைசி வரைக்கும் சமாதானம் இல்லை, சமாதானம் இருக்காது. ஏண்டா சண்டை என்ன பிரயோஜனம்? சமாதானம் இருக்க போது நாலாந்து நமக்கு சண்டை என்ன இங்க சமாதானம். சில வழியில ஜெசபேல் மாதிரி கேட்கலாம், சிம்ரி ஜகு 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 வரைக்குள்ள
சமாதானமா இருக்கிறாயா, சமாதானமாய் வாராயா, சமாதானம் அவன் இந்த வேசித்தனங்களும் உன் அப்பன் வீட்டு விக்கிரகாரனை பெரிய கிடைக்கல என்னடி சமாதானம் கேட்கிறேனே, எந்த சமாதானம் இருக்கும்? அது மாதிரி குட் மார்னிங் சொல்ல அவன் நாங்கள் குட் மார்னிங் சொன்னா நாம சமாதானமா இருக்கிறோம். உண்மையில அந்த குட் மார்னிங் பின்னுக்கே பெரிய போர் இருக்கு. அதனால சரியான இந்த சத்தியங்களை விளங்கி கொண்டு நாம உலகத்துல வாழ வேணும். ஏதோ எல்லாரும் நல்ல ஆட்கள் இந்த மாதிரி நாம வாழ போக இல்லை. நாம போறது அதிகாரங்கள், அதில் துறைமார்கள், அந்த பேய்களால பிடிக்கப்பட்டு ஆளப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷர்களோட என்ன சமாதானம்? அதுக்குள்ள நாம நீதியை நிலைநாட்ட போறோம். அதுக்குள்ள நாங்க சத்தியத்துக்காக நிக்க போறோம். அப்ப சத்தியத்துக்காக நின்று நாம நொந்து கொண்டு வரையலாது. அதனால எல்லாம் போட்டுக்கொண்டு ஒழுங்கா இது பிறத்தை நாம் பெறோம், அது சண்டை பிடிக்கலாம். அதுல அதாவது நாங்கள் அந்த சத்தியத்தை முதலாவது அந்த டாக்டர் கொண்டு வரோம். எங்களோட டேஞ்சர் ஜோன் சரியான கூட நமக்கு சரியான நாம அபாயகட்டமான நிலையில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் அதிக ஜாக்கிரதையும் விழிப்புமா இருக்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து அவர் கெத்சமனேயில கடைசி கட்டம், அவருக்கு இந்த கடைசி சமர் தொடங்குது. இது கடைசி கட்ட சமர் இயேசு கிறிஸ்துவுக்கு. அந்த சமர் தொடங்கியக்குள்ள அவர் அந்த சமர்ல படப்போற அவமானங்கள், அந்த சமரில கடைசியில தான் வெல்வார் என்று தெரியும். ஆனாலும் அந்த அந்த நேரம் கடந்து முடியும் வரைக்கும் வரப்போற அவ்வளவு அழுத்தங்களும் அந்த சுமைகளும் அந்த மன பேர்கெடுத்தல்களும் எல்லாம் சரியான என்ன அவருடைய பேரை கடைசி தலையை துலுக்கி எல்லாரையும் குணப்படுத்தி விடுறாங்க. நீ இறங்கி வா பார்ப்போம் என்றெல்லாம் கேட்கலாம். அந்த மனசு நமக்கெல்லாம் உடல் மேல சில வேளையில ஐயோ எவ்வளவு நல்லது செய்த கடைசியில் எல்லாம் இப்படித்தான் எங்களை பற்றி கதைக்கு நம்மட பேரை கெடுக்கிற மாதிரி அந்த கதைகள். தன்னை மற்றவனை எல்லாரும் வச்சுதான் தன்னேரம் வச்சுக்கிறது, மற்ற ஆட்களுக்கு எல்லாம் செய்வதுதான், ஆனா தனக்கு மட்டும் ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கிறோம் என்ற இந்த நையாண்டிகள் நளினங்கள் இதெல்லாம் ரியல் வோ, இதெல்லாம் அந்த ஆத்மாவோட போர் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள். இது மாம்சத்தையும் ரத்தத்தையும் பட்டி கிளிக்கல இயேசுல. அவர் ஆத்மாவுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு அவர் ஏற்கனவே முகம் கொடுக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிறார். அந்த போருக்காக அவர் தான் ஜாக்கிரதை வந்து அதுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே என்ன பிளப்படுத்தும் எல்லாம் போட்டுக்கொண்டுதான் நான் போகணும், பிதாவே இதுக்கு இப்படி இப்படி சரியன்னு. அது நேரம் அவர் சீஷர்கள் சொன்னாரே, நானும் எனக்காக மண்டாடுறேன், இந்த போர்ல நீங்களும் உங்களுக்கும் பிரச்சனை, அதனால நீங்களும் என்ன செய்யுங்க, வாட்ச் அண்ட் ப்ரே என்று சீஷருக்கும் சொல்லிட்டுதான் அவர் கூட்டிக் கொண்டு போறார். ஆனா பாவிப்பவர்கள் இந்த வரப்போற அந்த டேஞ்சரை விளங்கி எழுவுகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது என்று அதை படுத்து நித்திரம் வந்துட்டு இவர்களோட சேர்ந்து இயேசு கிறிஸ்தன் கூட கதைச்சவர். அந்த வாரம் தேவாலயத்தில் என்ன சீஷர்களா பிரசங்கம் பண்ணி கொண்டு இயேசுக்குதான் பிரசங்கம் பண்ற, இயேசுக்குதான் கதை பேச்சு ஒதுக்கல கடைசிக்கலாம அந்த சாத்தான் அரசுக்கு எதிராக அவனுடைய கிறிஸ்துவனுடைய அந்த ஞானத்துக்கு விரோதமா எழும்புற எல்லா மேட்டிமைகளையும் அடிச்சு உடைச்சார். அதுல பரிசேயர் சதுசேயர் வேதவார எல்லாரும் வால் பொத்த வச்சார். அதான் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போர்ல இயேசுக்கு தான் கூட உடல் ரீதியாக இழச்சது. ஆனா அவருக்கு தெரியும் தான் படப்போற கடைசி கட்ட சண்டை அது பெரும் அவமானத்தை தனக்கு கொண்டு வரும். அது ஏதோ பிசாசு கூட்டம் தாங்கள் வெண்ட மாதிரி கொக்கரிக்க போவதில்லை. அதால கனவேர் தன்னை நம்பினியாக்களும் அதால சிதறப்படுகிறோம். அவர்கள் அந்த போர்ல தோத்த என்ற ஒரு விதமாக யாரு அப்சலோமுக்கு எதிராக சண்டைக்கு போயிட்டு கடைசியில இப்ராஹிம் மலைக்காட்டுல இருந்து எல்லாரும் ஏதோ தோத்த மாதிரி வந்த மாதிரி தான் கிறிஸ்துவ நம்பினியாக்கள் எல்லாரும் தோத்த மாதிரி அவர்கள் போப்பொருணம் என்று அதெல்லாம் கேட்கல. கிறிஸ்துவுக்கு அந்த போர் அவர் கடந்து போறதுக்கு அவர் சரியான நாளங்கள் நிரம்பெல்லாம் வெடிச்சிச்சது அவருக்கு. அதுகளை நினை கேட்க அதான் சொன்ன அவர் நான் மட்டும் இல்லை, நான் போடுற போறது உங்களுக்கும் போராட்டம் தான் அது. அதனால தயவுசெய்து செபம் பண்ணுங்கொண்டு அவர் திருப்பி திருப்பி வந்தாரு. ஒரு செபம் இல்லை,
கடவுளே பலப்படுத்தும் இதுக்களால கடந்த இயேசு சொல்றார், ரபி சொன்னவர் நாங்களும் மண்டாடுறோம், அந்த போர்ல எங்களை ஆயத்தப்படுத்துறது எங்களுக்கு அதோட தாக்கம் விளங்கி. ஆனா பிறகு விளங்கிச்சு தாக்கம் சிதறைக்கல. அடிய இயேசுவோட போர் செய்தர் சிதறி ஓடிச்சு. நாம் இயேசுடைய போர் செய்தார் சேவகர் நினைச்சு பாத்துக்கமா. பேதுரு எல்லாம் தான் போய் ஒரு பொம்பளைக்கு பயந்து இப்படி சொல்லுவனே என்று சொல்லி பெற்றும் ஆண்மையோட இருந்தார். சின்ன ஒரு பலவீனமான பொம்பளை வந்து நீயும் அவனோட கடைசியில ஒரு பொம்பளைக்கு பயந்து போனே என்ற அளவுக்கு போயடா அவரை படுத்து நித்திர கொண்டியாக்கள். சரிக்கே இல்ல, போற பத்தி விளங்க இல்லை, போற பத்தி விளங்க இல்லை. அதனால இந்த விஷயங்களை நாம விளங்கிக் கொண்டு எந்த போர் விளங்குதோ, இது பேய் கூட்டத்தோட நாம போர், ஒரு ஆளோட இல்ல, ஒரு சேரோட, ஒரு மேனேஜரோட, ஒரு டாக்டரோட, ஒரு பிரின்சிபலோட இல்ல. இது பேய் கூட்டங்களோட பிரச்சனை. நமக்கு பேய்களினால் பேயால பிடிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களோட பிரச்சனை சண்டை. அதனால நாங்கள் அதிக எந்த அளவு நமக்கு இது சீரியஸான அபாயம் நமக்கு தாக்குதல்கள் கூடவா இருக்கிறதோ அந்த அளவு விழித்து ஜாக்கிரதையோட நாம இந்த போர்ல நிக்க வேணும். மத்தேயு 26:38-40, மத்தேயு 26:38-40, 1 பேதுரு 5:8, 1 பேதுரு 5:8. ஆல்ரைட். அதில் நான் இந்த கதைச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைய இருக்கின்றது தெரியுதோ நாம அந்த அளவு நாங்கள் ஜாக்கிரதையும் விழிப்புமா இருக்க வேண்டும். We are going to be careful and watchful. Careful and watchful. Careful and watchful. இந்த சத்தியத்துக்கு எதிராக வேலை செய்கிற ரெண்டு பிரச்சனை நாமல் கொள்ளுறோம் மனுஷர் கிறிஸ்தவர். அதுல ஒரு குரூப் எப்படி என்று சொன்னா, ஒன்று வந்து முரட்டு துணிவு presumption, முரட்டு துணிவு ஒரு குரூப். மற்ற பக்கம் அதீத கவலையும் பயமும். அதீத பயம் என்று சொல்லலாம். அதீத பயம். despair, despair, despair. அதில் ஒரு பக்கம் presumption, ஒரு பக்கம் despair, அதாவது நம்பிக்கை இழவு. அதான் அந்த பயத்துல அதெல்லாம் வெளியே அப்படி அதான் போகும். ஒன்று வந்து முரட்டு துணிவு, அங்க ஒன்றும் செயல்ல இல்ல, கத்தம் மட்டும் பெற்றுக்காத, அது ஒரு விதமான பைத்தியத்தனம், முட்டாள்தனம். மற்ற பக்கம் கடவுளே வெள்ளையலாவன்னு நினைச்சு கொண்டு கவலைப்படுறது, அதான் மற்ற பக்கம். சரியா? அபாயம் பெருசுதான், சண்டை பெருசுதான் என்றெல்லாம் காட்டி வரும். அதான் பவுலப்போஸ்தலன் 12 காட்டுற. இப்ப இத விளங்கல 2 பேர் கிறிஸ்தவ இத வாசிக்கிறார்கள். மெய் கிறிஸ்தவன் இதுல சரியான பேலன்ஸ், அவ சரியா இதை விளங்குவீரம். ஆனா ஒரு குரூப் வந்து ஒரு விதமான முரட்டு துணிவில இறங்கும், ஒரு குரூப் வந்து ஒருத்தரும் ஒன்றும் செய்ய இயலாது, நாம கடைசியில் அழிகிறதான் என்ற ஒரு நிலப்பாட்டை எடுப்பினார். அத
ஒன்று வந்து நியாயாதிபதிகள் 9:28 அந்த முரட்டு துணிவுக்காரர். அடுத்தது படு பயங்கரமான நம்பிக்கை இழப்பு. அடுத்த குரூப் அது வந்து ஏசாயா 7:2 ஆகாஸ். அந்த நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்பதாம் அதிகாரத்தில் எங்களுக்கு அபிமலேக்க பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த காகால் என்ற ஒருவன் வருவான். காகால் 26வது வசனம். ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சௌரோட சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டுக்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். இது ஒரு குரூப். அப்பொழுது ஏபேத்தின் குமாரனாகிய காகால், அபிமெலேக்கு யார்? சீயன் யாரா? நாம் அவனை சேவிக்க வேண்டியது என்ன? அவன் ஜெருபாலின் மகள் அல்லவா? சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா? சீயேனின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், ஏன் போய் அபிமெலேக்க சேவிக்கிறீர்கள் என்று காகால் கதைச்சு கொண்டிருந்தான். ஏதோ பெரிய ஆள் கணக்கில். ஆனா காகாலுடைய முடிவு நமக்கு தெரியும். காகால நம்பினையாக்களோட முடிவும் தெரியும். அத 38வது வசனத்துல சேபுல் சொன்னான். அதுக்கு சேபுல், அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறது அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? சரி, இப்ப வெளிக்கடன் புறப்படன் அவர்களோட சுத்தம் பண்ணு என்றான். கடைசியில 40வது வசனம், அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார். காகால் புறமுதுகாட்ட ஓடி ஓடண்டு ஓடுற அபிமெலேக்கு முன்னார். ஆனா கதையண்டா வாயாலே சண்டை வந்த கதை அவற்றது. இதைத்தான் நாங்கள் சொல்றோம் முரட்டு துணிவு என்று சொல்லி, பிரிசம்ஷியஸ். இது எப்படி நமக்கு நம்ம சண்டைகளுக்கு அப்ளிகபிள் ஆகுது? நமக்கு யுத்தம் பிசாசின் தந்திரங்களோடு அப்போஸ்தலன் பவுலோட பரிசுத்தனை தெளிவா கிளியரா சொல்லிட்டார். அந்த பிசாசின் தந்திரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதி வானசேனையில் இருக்கிற அந்த பேய்க்குட்டிகள் குஞ்சுகள், மற்றது வந்து இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற அதனுடைய பிரின்ஸ், அதனுடைய சிற்றரசர்கள் என்று சொல்லி தெளிவாக அடையாளம் காட்டியாச்சு. இப்ப இவ்வளத்தையும் சொன்ன பிறகும் சில கிறிஸ்தவர்கள் அதை எப்படி அதை எடுத்துக்கொள்றீங்க சொன்னா, பேயை விட இந்த ஆக்களை விட தாங்கள் ஏதோ பெரிய வெல்லக்கூடிய ஆக்கள் என்று நினைப்பு கிறிஸ்தவர்களுக்கு. அதனால ஒன்று அவர்கள் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணி முரட்டு துணிவு கொண்டிருக்கிறீங்க. அடுத்த இரண்டாவது பக்கம் அவர்கள் பிசாசினுடைய வல்லமையை குறைச்சு மதிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஒன்று தங்களுடைய பலத்தை நம்புறீனம், இரண்டாவது பிசாசினுடைய பலத்தை குறைச்சு மதிப்பிடுறீனம். விளங்குதோ? அப்ப செல்ஃப் கான்சீட் நாம சொல்லலாம். செல்ஃப் கான்சீட் அதாவது சுய பெருமக்கதை, சுய பெருமைத்தனம். உண்மையில செய்யறதுக்கு வக்கு இல்ல, ஆனா கேட்டா பெரும் புழுகு செய்து முடிக்கலாம். அது வாயால வெட்டி விழுத்தணும் நாம சொல்லுவோம் இல்ல, வாயால தான் வெட்டி விழுத்தார், ஆனா நேரம் ஒன்றும் செய்யாத ஆட்கள்.
எப்படி வாயால வெட்டி விழுத்தின இந்த கிறிஸ்தவர்கள்? பேயோ? ஐயோ ஐயோ, நீங்கள் தான் தேவை என்று அவன் தந்திரங்கள் என்று கொண்டிருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுங்க, பிசாசின் பாதத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை என்று. அதனால நாங்க இந்த பேய்க்கெல்லாம் பயப்படுற இல்ல. அவன் சோதனை ஈஸியா நாங்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிடுவோம். எங்களுக்கு கடவுள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வெல்லுவோம். ஏதோ ஒரு கணக்க சோதனைக்கு நின்று பிடிச்சாலுமே தான் கதை. இதெல்லாம் அந்த காகாலுடைய கதை. பேய் ஆரண்டு விளங்க இல்லை, பேயினுடைய வல்லம விளங்க இல்லை. பாதாளத்தின் வாசல்ல சபை மேற்கொள்ளாது கடவுள் எங்களுக்கு பலன் தருவார் என்றது உண்மை. அதுக்காக பேயையும் அவன் சேனைகளையுடைய வல்லமையிலும் அவங்களோட சதிகளை குறைச்சு மதிப்பிட இயலாது. ஏன்னா அது பரிசுத்தவான்களுக்கு ஆப்பு வைச்ச அதிகாரம். அது பவுல் அப்போஸ்தலனே குட்டி குட்டி இருக்கிற அதிகாரம். அது பேதுருவையே குத்தி அள வச்சு சாகும் வரைக்கும் கதற வச்ச வல்லமை. அதுவும் ஒரு பொம்பளைக்குல கேட்டதுக்கு பயந்து வாழ்க்கையை மறக்க விடாம அடிச்சு அடியதெல்லாம். அதனால இந்த ஆன்மத்தனம் என்றது நாம நம்ம சுய வெள்ள பெல்லன் சுய இயலும பிசாச அதெல்லாம் பட்டி விழுத்தலாம் என்று நாம அந்த காகால் மாதிரி விசக்கதை கதைச்சிடக்கூடாது. இந்த போருக்கு எதிராக வெளிப்படுத்தல் படிக்கல தெரியும், சபையாலே பேய்க்கு எதிராக நின்று பிடிக்க முடியல. அதனால திரைக்க நீக்கி போட்டு கடவுள் காட்டுன எப்படி வானம் பூமி தண்ணி எல்லாம் சபையை காக்கிறதுக்கு வேலை செய்தது என்று சொல்லி சபை வனாந்திரத்துக்கு ஓடித்தான் புறமுது காட்டி ஓடினது. ஆனா அங்க வலுசர்ப்பம் கக்கி நெருப்ப அது பூமி விழுங்கிச்சது. சபை ஒன்றும் அங்க செய்யலாது. ஏண்டா பிசாசனுடைய வல்லமை அது தேவகுமாரனுக்கு முன்னாலே வந்து நின்று விழுந்து வணங்கி காட்டு கேட்கிற பேய். அது குமாரன் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினவே. அவர் இயேசு கிறிஸ்துவையே கெத்த நாளம் படிச்சு பயப்பட வச்ச பேய். அதனால பேயினுடைய பிசாசினுடைய தந்திரங்களை நாம லேசா எடுக்க இயலாது. அது நம்ம வேர்க்க விறுவிறுக்க வச்சு நமக்கு சூழ்போக வைக்கும் பேய். அந்த அளவுக்கு அதனுடைய போராட்டம், அதோட போராட்டம் நமக்கு. இயேசுவ வேர்க்க விறுக்க செத்தமா தண்ணி வரத்தக்க செய்த பேய். பிசாசினுடைய தந்திரங்கள் அது சிங்கம். அது சிங்கம் அது யூதா கோத்திரத்து சிங்கத்தையே தெத்த வேர்வியா வர வச்சது. இந்த உலகமும் அதுல இருக்கிறதெல்லாம் எஞ்சது என்று சொன்னது. அது பேய் கடவுளுக்கு முன்னாலே, மனுஷகுமாரனுக்கு முன்னாலே. அதனால பிசாச குறைச்சு மதிப்பிட நம்ம அதனுடைய அட்டாக்குகளையும் அதனுடைய வல்லமையையும். அப்படி யாராவது நாம அப்போ சாத்தானே கட்டுகிறேன் இந்த விச கூத்துகள் அது படுவைதான் பைத்தியம். பேயண்ட ஆரண்டு விளங்கியல அது இயேசுவோட தேவனே என்ன காலத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு எங்களை திறத்துறதுக்கு நீ உங்களோட டைம் என்ன வந்து இருப்ப. அது அப்படி துணிவா கலைக்கிறையா பேய். எங்களுக்கு டைம் தெரியும், இதுல அவரோட டைம். அதனால சத்தம் போடாம இருக்கணும் நீர். இப்படி எல்லாம் கிறிஸ்துவோட எவ்வளவு அவமானம் கிறிஸ்துவுக்கு அதெல்லாம். ஆனா அது சாட்டராக்கும். அது கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை வச்சு அது ஆட்களை கிளப்பி விட்டு அவரை தலைகீழா தள்ளி கொண்டு போய் சாக்கொள்றதுக்கு வைக்கும். அதனால பிசாசின் வல்லமை, பிசாசுக்கு இருக்கிற பவர், நான் கதைச்ச அந்த விஷயம் அது நம்மட கற்பனைக்கு வராத வல்லமை அது. அதனால இந்த காகால் மாதிரி பெரிய பேய நாங்கள் அங்க இருக்கிறோம் என்று நாம கதைச்சு நாம அடி வேண்டிய இப்படி கதைக்கிறையாக்கள் சும்மா பிசாசினுடைய சும்மா லைட் டெம்டேஷனிலே தபீரண்டு விழுகிறார்.
லைட் டெம்டேஷன், அதாவது அது முதல் தரம் காட்டுற ஒரு சின்ன துரும்புக்கே கவிழுவிடும். பேதுரு கவிழ்ந்த, பேதுரு மற்றபடி சூப்பரால் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், அந்த தான் எல்லாம் வட்டி விழுது, அது பேர போயும் ஒரு பொம்பளை தோத்து போனான் மனுஷன் கடைசியில். அது சாகும் வரைக்கும் அவருக்கு மறக்கலாத மரண அடி, வெட்டுவன் கொத்துவன் என்று. கடைசியில் ஒரு பொம்பளை எம்எல் வந்து கேட்டாரு, நீ இருந்தாரு அவரை தெரியாது போச்சு. அங்கவே சிம்பிள் லைட் டெம்டேஷன், லைட் எளிய இலகுவான சோதனை. இப்படிப்பட்ட தொபி ரெண்டு பேய்ச்ச விடுவினான். அதனால நிக்கிறோம் என்று சொல்றாம சரியான கவனமா இருக்கணும் இந்த விஷயங்களை. பேய் யாரென்று விளங்கணும், பேயினுடைய பவர், அதனுடைய ஸ்பீடு. சோ அதை நாம கவனிக்க வேணும். அதே நேரம் நாம சுய பெருமையும் சுய பலமும் வேண்டாம். அதே நேரம் பிசாச குறைச்சு மதிப்பிட வேண்டாம். பிசாச குறைச்சு மதிப்பிடுற விஷயங்கள் எங்களுக்கு பேதுருவோட சேர்த்து மற்ற சீச்சர் தான். மற்ற 26:35 நாம பேதுரு மட்டும் தான் தான் மறுதளிக்க மாட்டேன்னு மத்தையும் வதியா ரெக்கார்ட் பண்ணுற மிச்சியாக்களும் என்ன வாயால கதைச்ச வேண்டும். உண்ட வாயானே சொன்னது 26:35. அதுக்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். பேதுரு மட்டும் சொல்லல, மற்ற கீழோசனம் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார். பேதுருதான் மும்முரமா நிற்கிறையால் வெட்டுறா கொத்துறது எல்லாம் செய்ய முடியும். ஆனா பேதுரு மட்டும் இங்க சொல்ல இல்லை, மிச்ச எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உம்மோட சாக வேண்டியிருந்தாலும் நாங்கள் சாவோம். ஆனா கடைசியில எல்லாரும் விட்டுட்டு ஓடிச்சாங்க. சொன்ன அவ்வளவு விட்டுட்டு ஓடிச்சாங்க. அதனால இந்த நம்மட வாய்ச்சவடால் கதை பேயோட வேண்டாம். பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்க்கிறதுக்கு நம்மளுடைய வாய்ச்சவடால் பத்தாது. எப்பயுமே அந்த சேபுல் காகாலுக்கு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். யாரு அபிமலேக்கண்டு உண்ட வாயிலாக கேட்டது, இந்த வாரான் போய் அடிமலன் என்ற மாதிரி நம்ம இந்த பேய் யாரு நாங்கள் வெண்டு காட்டுறோம் என்று கொண்டு நாம பேய்க்கு எதிராக நாம வாய்ச்சவடால் மட்டும் கழிச்சிடக்கூடாது. ஏன்னா அது வைக்கிற தந்திரங்கள்ல சின்ன தந்திரத்திலே நாம தொபீரண்டு விழுந்துடுவோம். அதனால இந்த முரட்டுத்தனம் முரட்டு துணிவு வேண்டாம். ஆனா மற்ற பக்கம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கண்டு நாம பவுலப்போசங்களை இன்னும் அடுத்த பக்க குரூப் ஆக்கள் அது என்ன யோசிக்கிறது? ஐயோ அப்படி ஒன்றா சரி, அப்ப நாம என்ன செய்யறது? அப்ப பிசாசுதான் கடைசியில வெண்ட போகுது. கடவுளே ஒன்று செய்யலாம். கடவுளை பாருங்க, கடவுளும் கடவுளும் வெள்ளியலாம தான் போகுது. எல்லாரும் சபையே அப்படியே நாசமா தான் போகுது என்று சொல்லி அடுத்த பக்கம் அதை நாம சொல்லுறது டெஸ்பேர் என்ற அந்த சொல்லு முழுக்க முழுக்க நம்பிக்கையே இல்லாமல் கலைக்கிறது. ஒரு நம்பிக்கையும் இல்லை. எதுல நம்பிக்கை இல்லை? கெத்தற்ற வெள்ளமையில நம்பிக்கை இல்லை, நம்மள இல்ல நம்பிக்கை. நாங்கள் நம்பிக்கை எங்கள கொள்ள இல்லை. கத்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலப்படுங்கள். இதான் வசனம். நாம பலப்பட்டு நாம இருக்க வேண்டியது கத்தற்ற வல்லமையில. ஆனா ஆண்டவற்ற வல்லமையே சும்மா லைட்டா யோசிக்கிறையாக்கள், லைட்டா யோசிக்கிறையாக்கள். நாங்கள் கட்டாயம் பிசாசுக்கு எதிராக போரிட்டாலும் அது எங்களை மேற்கொண்டுடும் என்று சொல்லி பிசாச தூக்கி தலையில வச்சு அதுக்கு ஏதோ பெரிய ஒரு
கணத்தை கொடுக்க யோசிக்கிறையாக்கள். இந்த குரூப் எப்படி இஸ்ரவேலர் வந்து 13:29 13:29 33 எல்லாம் அந்த வசனங்கள் 13ஆம் அதிகாரத்தில் அங்க வேவு வாக்க போயிட்டு வந்து ஜோஷுவாவோட டீம் வந்து சொன்னது. அதுல ஜோஷுவாவும் காலேப்பும் மட்டும்தான் அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல. வந்து கொடுத்த ரிப்போர்ட் என்ன? அவருடைய பேச்சில முழுக்க முழுக்க நம்பிக்கையினம், முழு நம்பிக்கையினம். ஐயோ நாங்கள் போய் பார்த்தோம் அந்த காரான, அப்பா அங்க இருந்து ஆட்கள் பெரும் பலசாலிகளோட, அப்பா ஐயோ அவங்களோட வீடுகள் அவங்களோட மதில் பட்டணம் மதில் பார்த்தா நாம ஒன்றுமில்லா போய் என்ன நடிக்க போறோம் அதெல்லாம். ஐயோ அங்க அவங்களுடைய அந்த அந்த பெரும் பலசாலிகள் ஏனாக்கட குமார் அவங்களையும் பார்த்தோம். ஐயோ அவங்கள உங்களோட நாம வெட்டுக்களி நேரி இருந்த நாங்கள் எல்லாம் முடிஞ்சது கடைசி வரைக்கும் வெள்ளையராது. ஐயோ நாங்கள் எகிப்திலிருந்து இங்க வந்து கடைசியில இங்க சாக போறோம். பாருங்கோவன் கதைய இப்படிதான் முடிய போகுது. இதுக்கு தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கான். இது மற்ற பக்க குரூப். அதாவது கர்த்தர் வாக்குறுதி வந்து இருக்கிறார், அழைச்சு கொண்டு போவன், என்ன நம்பிவா நான் இவ்வளத்தை செய்திருக்கிறேன் என்று. இப்ப சொல்றார், நான் அந்த சர்வதனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தந்திருக்கிறேன், அதை போட்டுக்கொண்டு நான் சொல்றபடி என்னோட கதைச்சு பேசி அந்த சண்டையை செய்யும் கூடாண்டா. இதுகள் என்ன செய்யுது? இப்படி எல்லாம் ஆராய்ச்சி போட்டு ஐயோ பேயோ ஐயோ அவற்றை சேரும் ஐயோ எவ்வளவு மில்லியன் கணக்காக இங்க தப்பினா அங்க அடுத்தது தப்பினா இது ஐயோ ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ணி முடிய அடுத்த போன் கோல் அடுத்து கதைச்சு முடிய இது 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 இந்த ஃபைல் முடிய அந்த ஃபைல கொண்டு எல்லாம் ஓட்டு மாட்டோம். ஐயோ கலைச்சு இதுகளோட சரி வராது போல இருக்கு என்று ரிசைன் பண்ணதான் சரி. நாம் இப்ப என்ன முழுக்க நம்பிக்கையினம் நம்பிக்கையினம். அதான் இங்கே சொன்னது. ஐயோ அவ பெரிய ஆட்கள் அவங்க சரியானது அது பெரிய அதிகாரத்தில் இனி அவ என்ன சொன்னாலும் சரி நாம பேசாம திரும்பி ஐத்துக்கு போவோம் வாங்க. நாம இந்த ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணி பேசாம நாம போவோம் வா. சண்டைக்கு கர்த்தர் சொன்ன ஆயுதங்களை போட்டு நாம சண்டைக்கு போகல. அவங்களா வேணுமெண்டா நம்மளை தூக்கி வெளியில போடட்டும். ஆனா நாமளா ரிசைன் பண்ற காலத்தை ஒன்றும் இருக்கிறார். அந்த சண்டையில நாம ஆயுதங்களோட கவனமா மூவ் பண்ணவர் விளங்கும். அயல நமக்கு தெரியும் சில பேர் நாங்கள் ரிசைன் பண்ண நான் சொல்றேன் நான் செய்திருக்கிறேன் ஏண்டா இதுக்கு மிஞ்சி அவர்களால் அது தாங்க இயலாம எல்லாம் அவனுக்கு அதுக்கு மிஞ்சி அவளை பலன் இல்லைன்றது எனக்கு விளங்கு தெரியுது. ஆனா பலமான ஆட்கள் எந்த பெரிய ஆட்களோட எப்படிப்பட்ட விஷயத்துல நின்று பிடிக்கிறதுக்கு நமக்கு அதான் அந்த பலன் தேவை. அதான் நமக்கு பலன் தேவை. நமக்காக ஹெலிகாப்டர் எடுத்து வந்து இறங்கி நமக்கு வெயிட் பண்ணி கதைக்கிறதுக்கு வைக்கிறையாக்கள் நாங்க. நீ வரமாட்டா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி கதை என்னோட இந்த போன்குள்ள மான் சொல்லணும்பா ஏறுமாட்டா நின்று முகம் கொடுத்து அடிபடுகிறது. ஏன்னா நாங்கள் கடவுளுக்காயும் அவற்ற சத்துவத்தின் பிறலம் இருக்கிறபடியா எங்களுக்கு எதிராக வைக்கிற விஷயங்கள் அது புஷ்வானம் ஒன்று நிரூபிக்கலாது. கத்தக்க நாள் அதனால போன் கதை கேளாது. அது நீ உறக்கம் பண்ணி மூடி இருந்தா எனக்கு என்ன எந்த கடவுளோட என்ன வேணுமெண்டா வந்து நீ ஹோட்டல்ல ரூம் எடுத்து போட்டு வெயிட் பண்ணு எனக்காக நான் வருவேன் ஒரு நாள். அப்படி செய்கிற ஆட்கள நாங்க அது அந்த பலன் அந்த துணிவு எங்கல்ல சுயபலமோ இதுக்காக நாமளைக்கு ஒரு நாங்கள் வாயால வட்டி விழுந்தா இல்ல 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 கடவுள்கிட்ட அழுதே ஆக்கள் அந்த ஜாக்கோபு மாதிரி கடவுளே ஆசீர்வதிச்சிடும் என்று சொல்லி வீட்டுக்களை அழுத. ஆனா வெளியில ஆறப்பா அவன் என்னடாப்பா நடந்தது என்னப்பா இவ்வளவு செலவு இவ்வளவு மில்லியன் கணக்கா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 5 எல்லாம் லாஸ்ட் எல்லாம். அதனால அப்படி ஆர்மி ஃபுல்லா செக் பண்ண போட்டு ஏதோ பெரிய அட்டாக் நடக்க போற மாதிரி போலீஸ் காவல்கள் போட்டு அது ஒற்றாளுக்கா சரி. அதனால நாங்கள் ஒரு நாளும் ரிசைன் பண்ண போறது இல்ல.
ஏண்டா வேலையில் எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சா நாங்கள் உள்ளுக்கு வேலைக்கு வரோம் ஓமட்டு சொல்லி சத்தியத்தில் அடிப்படா அக்ரிமெண்ட் பண்ண வேலை மற்றபடி சட்டம் கடவுளுடைய நீதியா நிற்கும். அதனால நமக்கு எதிராளுமனை ஆள் எல்லாரையும் மாத்து எல்லாம் இங்க இருக்கலாது, இங்க இருக்கலாது. தமிழற்ற பகுதியில் விட சிங்கள இடத்துக்கு கொண்டு போட ஆக்களை எல்லாம் இங்க இருக்கலாது. அந்த டிமாண்டுகளோட தான் நாமல் வேலை செய்கிறோம். ஆனா போராட்டம் தான் படு பக்கம் அந்த அந்த போர் படுபயங்கரமான போர். அதுக்கு சரியான ஸ்ட்ரென்த் தேவை. கத்தரிலும் அவற்றை வெள்ளமையும் சத்துவதும் மற்ற சத்தியங்கள் மண்டைக்குள்ள நமக்கு உடமா நிக்கணும். நாமல் போறபடி சரியோ நம்மட கால் நாம வச்ச நீதியின் பாதுகாரம் இல்லாட்டி நாம சுய நிலத்துக்காக ஏதாவது செய்யறோமா, இது கத்தற்ற ராஜ்யமா கத்தற்ற நீதிக்காகவா, இது என்ன, இது பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துறதுக்கா. அதுல சில வேளையில அந்த ஐயோ அவங்களோட அடிபட்டு வெள்ளு அவங்கள இன்னும் எல்லாம் செய்வாங்களோ, ஐயோ அவங்கள ஆக்களை வச்சு ஆக்களை வச்சு அவங்களோட இருக்கிற விட எங்களோட இருக்க பெரியவ கத்தனும் கத்தட்ட வெல்ல. அதுக்கு தேவை அந்த அந்த அவற்ற யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்படுறாரு. அந்த 6 கருவியெல்லாம் ஒழுங்கா போட்டு அதுல பழகினா அவருக்கு தேவை நேரண்டு விளங்கும். கத்தனும் கத்தட்ட வெல்லமையும் சண்டைக்கு எங்களை இறக்கினது யாரு? அவர். நாம விரும்பி போய் ஐயோ நான் வந்து சேருறேன் என்று நாங்கள் ஒரு ஆஃபர் இருக்கு போட்டோம், சரி வந்தாச்சு, அப்ப சரி அக்ரிமெண்ட் தானே. ஆனா நம்ம நடக்கைகள் எல்லாத்துலயும் சரியான கவனமா இருக்க வேணும். தானியல் மாதிரி வினைத்திறனான வேலை, ஆனா குற்றச்சாட்டு ஒன்று கூட வரையலாது. அந்த வைக்கலாம் குற்றச்சாட்டு நிரூபிக்க இயலாது. அப்படிப்பட்ட விதமா நாம அந்த சத்தியம் நீதி இந்த மார்க்கவசங்கள் எல்லாம் போட்டு நாம சரியா நின்றா தோக்கிறது அவர்கள்லாம், நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. நம்மளோட முட்டினா கெத்தட்ட மக்களோட பிசாசு முட்டினா பிசாசன் அழியும்ன்றத மனதில் வைக்கணும். ஆனா நாங்கள் அதுக்காக ஓடி ஒளிய இயலாது. அதை எதிர்கொள்றதுக்கு கெத்தற்ற வெள்ளமையிலையும் சத்துவத்திலையும் அவற்ற இந்த ஆமரை நாம எல்லாத்திலையும் பழக்கணும். எங்களை தொட்டா கடவுளோட கண்ணுக்குள்ள விரல் விடுற மாதிரி அப்படி அவர் அப்படிதான் சொல்ற, உன்னை தொடரும் என்ற கண்மணியை தொடரான். நாமல் சொல்லி இந்த வசனம் எல்லாம். அதனால கத்தருடைய கண்ணுக்களை கைவிடுறான்டா நினைச்சு பாரு. அதுக்கப்புறம் அவற்ற கதி என்னவா இருக்கும்? நம்மளோட முண்டினா இவ்வளவு நீதியா இவ்வளவு கவனமா கடவுளுக்கு முன்னால நடந்து கத்தர் எப்படி வேதத்துல செய்ய அதைத்தான் அவங்களுக்கும் செய்கிற. எத்தனை கம்பெனியை இழுத்து மூடுனாங்க, எத்தனை கம்பெனி லாஸ் நம்மளால கை வைக்க வலிக்கிட்டார். அதனால தான் சொல்றோம், நாங்கள் இந்த போருக்கெல்லாம் நின்று பார்த்தது கெட்ட. நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், அவர்கள் விழுந்து அழிஞ்சு கம்பெனிகள் எல்லாம் மூடினார்கள். அதனால இந்த உலகத்தோட சண்டை அதிகாரங்களோட சண்டைக்கு இறங்கிக்குள்ள நாங்கள் இந்த சனம் மாதிரி ஐயோ அவங்க பெரிய இடத்துடாம எல்லாம் அரசாங்கத்துல தொடர்பு இல்லாம இருக்குது, ஆமிக்காரங்க எல்லாம் போடுறாங்க, எங்களோட வீடுகள் எல்லாம் ரெக்கி எடுத்து கொண்டு இருக்கிறாங்களோ அது இந்த ஆராய்ச்சிய இந்த 12 பேர் கொண்ட குழுவில போய் 10 பேர் வந்து கதறின மாதிரி சரி ஏன் அடி வருவான் பேசாம விட்டுட்டு இதுக்கு பேர் என்ன? நாமளே தோல்வி ஏற்றுக்கொண்டு பின்னுக்கு 3 ரிட்ரீட். ஆமா பின்வாங்க. அல்லது மற்ற பக்கம் ஐயோ சாப்பாடு வேணும் இந்த வனாந்திரத்துல, கடவுளே எப்படி அவர் சாப்பாடு இதண்ட போற? அப்ப ஆண்டவருக்கே என்ன என்ன கத்தரங்களுக்கு வனாந்திரத்துல ஒரு சாப்பாடு மேச ஆயுதப்படுத்துவாரோ, இந்த வனாந்திரத்தை ஆயுதப்படுத்த அவருக்கு எப்படி ஒரு ஆண்டவத்தை வல்லமைய ஆண்டவரை சீப்பாக்கி கதைச்ச கதை. சங்கீதம் 78:19-20. சங்கீதம் 78:19-20. சங்கீதம் 78
19, 20. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஆண்டவற்ற வல்லமையையும் ஆண்டவரையும் அவ்வளவு சீப்பாக்கினது. மோசையும் கேட்டார், ஆண்டவரை இதுகள் பேரும் அழுது இறைச்சி என்று, என்ன ஆண்டவரை இது என்ன செய்யறது? இதுகளுக்கு கால நிலைமை விளங்காம இதுகளுக்குள்ள இச்சை பிடிச்சி இப்படி அலையுதல் ஆண்டவரே, எனக்கே கோபமா இருக்கு, என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னார், நான் தாரனடாப்படும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே? ஆனா அவன் கத்தரால முடியாதுன்ற அவன் கதைக்கே இல்லை. ஆண்டவரே இதுகளுக்கு நீர் இவ்வளவு மீனை பிடிச்சி இவ்வளத்தை கொடுத்தா கூட பத்தாது ஆண்டவரே, நான் அவரே தானன் ஏதோ செய்யறதுக்கு ஆண்டவர் சொல்ல போறாரு. ஆனா ஆண்டவர், டேய் அதை நான் பார்த்து கொள்ளுறேன், சொல்லு, ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 3 நாள் 30 நாள் இல்ல 30 நாள் சாப்பிடுங்க சொல்லி கோயில் காடைய கொண்டு வந்து அவ்வளவு 6 லட்சம் புருஷர் இல்ல 6 லட்சம், அப்ப மனசி மேர் சேர்த்து 12 லட்சம், அங்கால பிள்ளைகள் ஒன்று போட்டாலும் 18 லட்சம், ஒரு 20 லட்சம் பேருக்கு 30 நாளைக்கு சாப்பாடு இறைச்சி. 3 அடிக்கு பாளையத்தில் இருந்து அவட ஊர் அந்த பட்டண அவ இருந்த இதுல இருந்து அப்படியே கடல் மாதிரி பாக்குற எல்லாம் குவிச்சு வச்சிருந்தார் காடை. வனாந்திரத்தில் எங்களுக்கு அவர் ஒரு டைனிங் டேபிள் ஆயத்தப்படுத்துவாரோன்னு கேட்டுச்சு. இது ஆண்டவருக்கு பெரும் இழிவு இந்த கதை. ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்து போட்டு நாம இறைச்சி சாப்பிட்டு பல்லுக்களை இறைச்சி வந்திருக்கோன்னு குத்தி எடுப்போம் இல்ல, அப்படி எடுக்கலையே சாகடிச்சாராக்கள். நல்லா திண்டு போட்டு பல்லுக்களை குத்தி நல்ல டேஸ்ட் இறைச்சி என்று குத்தி எடுக்க மூக்காலையும் வயிற்றாலையும் அடிக்க வச்சு சத்தி எடுக்க வச்சு சாகடிக்க. கத்தரையும் அவற்ற வல்லமையையும் குறைச்சு மதிப்பிட்டார். அவர் யாரு? பேயே அவற்ற படைப்பு அவற்ற கைக்குள்ள இருக்குது. அதை விட்டு போட்டு கத்தர் எங்களை வெல்ல வைப்பாரோ, ஐயோ கடைசியா பாருங்க கடவுளாலே மேலாது போலதான் கிடக்குது என்று சொல்லி நினைக்க வலிக்கிட்ட அந்த நினைப்பு கடைசியில நாமல்ல அதால அழிகிறார். அவர் சொல்லிட்டா பிசாசுக்கு எழுத்து இல்லைங்களா அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எழுத்து நிக்கிறதுக்கு ஒரு தில் வேணும். அந்த தில்லைத்தான் நான் சொன்ன அது எந்த தில் தான், அது உனக்குல இருந்து வர்றதில்லை, அது எந்த பேலன் எந்த பேரத்துல பலப்படு. நீ அதை பலப்பட்டு போட்டு நான் சொல்ற மாதிரி ஆயுதங்கள் அணிஞ்சு கொண்டு சண்டைக்கு ரெடியானே நாளாந்தான் அவன் சுத்தி வந்தாலும் பயப்படாத, என்னது பயப்படணும், உங்களோட இருக்க நான் பெரியவன். உலகத்துல போடுறாங்க ஒவ்வொரு நாளும் நாளாந்து சிறுவனாட்டு உலகத்துல. ஆனா அந்த போர்ல ஜெயிக்கணும் நீங்கள். அதனால அவற்ற வாக்குறுதிகள் அவர் சொன்னதை எல்லாத்தையும் நாம கணக்கில் எடுத்து நாங்கள் அதாவது அதீத கவலை கொண்டு அது வெள்ளையரா அது எப்படியோ நாம தோப்போம் பிசாசு இப்படி எல்லாம் செய்ய போகுது பாருங்க, அது நினைச்சு பார்க்கலாத கடைசியில பேதறியால் மாதிரி காட்டுறது. நாங்கள் இது காவல் கதை இல்ல, கெத்தர நாங்கள் மதிப்புழக்கிறார், அவற்றை வெள்ளமைய மதிப்புழக்க வைக்கிறார். அவரோடு அவர் யார் என்று நாங்கள் கேட்கும் போது நாங்கள் யார் என்று கதைக்க இல்லை. இந்த இடத்துல நாங்கள் சொல்றது எங்களை பெறப்படுத்துற கிறிஸ்துவினால இதையும் செய்யறது எங்களுக்கு பலன் இருக்குது என்று சொல்றோம். அல்லது அந்த பேதுருவும் சீசன் சொன்ன மாதிரி எவன் ஆண்டவரை எவன் மறுதளிச்சு போனாலும் நாங்கள் உங்களோட மரிக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று இங்க ஆண்டவர் சாக கேட்கல. இப்ப ஆண்டவர் டேய் ஒழுங்கா சமம் பண்ணுங்கடா, வேற பெரும் பிரச்சனை இருக்கு. சுலகில ஜஸ்ட் போட்டு புடைச்சதுதான் எல்லாரும் துண்டக்கானம் துணிய காணும் இயேசுவை இங்க பிடிக்க வந்தா ஓடிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் தான் காகால் மாதிரி அந்த வாய்க்காத விரட்டு அப்படி இருக்க பேதரும் பட்டியம் மட்டும் பட்டினே வர்றார். அவர் தான் ஆம்பளை நிரூபிக்க முயன்றார். ஆனா கொஞ்ச நேரம் சேவல் அடையாளம் கூவிச்சது. மாஸ்டர் செட் டவுன், நீ அந்த கலிலேய நெல்லோட நான் இல்லை, அவன் தெரியாது தெரியாது அவமானம் இல்ல பேதுருவுக்கு எல்லாம்.
இவ்வளவு பெரும் பீத்தல் கதை, ஆனா விழுந்து போய் கிடக்கிறார். இயேசு ஜஸ்ட் திரும்பி மட்டும்தான் பார்த்தது. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்தது மட்டும்தான். திரும்பி பார்த்தது மட்டும்தான். நம்மளை திரும்பி பார்க்க வச்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாங்கள் கதை என்று கதைச்சு போட்டு அவருடைய சத்துவத்தில் பிளனடையாம பிளனடைய கவிக்கிறாரு. அவர் சொல்லி இருக்கிற அந்த ஜபத்தோட அவர் எங்களுக்கு அவற்றை சொல்லி இருக்கிற அறிவுறுத்தல்களை நாம ஒழுங்கா இருக்கிறோமானது செக் பண்ணி கொள்ளுறது, செக் பண்ணுறது. ரட்சிப்பெண்ணின் தலைச்சீரா இருக்குதோ, மார்க்கவசம் இருக்குதோ, ஈட்டி இருக்குதோ, ஷீல்டு இருக்குதோ, பூட்ஸ் சரியா இருக்குதோ, அது இருக்கோ அத அந்த நேரம் கணக்க போடணும். அந்த அடிகள், பேச்சுகள், கதைகள். அதனால நாம சரியான அவர் இப்படி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு கேட்ட என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாம இருக்குதுண்டா. பேசிக்கா நாம ஆயத்தம் என்ற பாதரட்சையில் என்ன எதிர்பார்த்து நாம இருக்கிறோம். எப்பையும் என்ன மாதிரி எப்பையும் வரைக்கும் நிதானமா யோசிச்சு ஓம் இது எப்பயுமே சுவிசேஷம் அங்க வெளியில வர்ற மாதிரி கலைக்கிறது, அல்லது நீதி நில நிப்பாற்றத்துக்காகத்தான் நாம வாய் திறக்கிறது, அல்லது நாங்கள் அவர்களுடைய அந்த பொறிகளை விளங்கிக் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சிந்தனை உடைக்கிறதுக்கு பதில் அளிக்கிறது. எல்லாம் ஜபமும் கவனமா ஜபிச்சு கொண்டு ஆண்டவரே அந்த நேரம் எங்களுக்கு உங்களுடைய ஆவியின் பட்டயத்தை தான் நம்ம கவனமா பயன்படுத்தி நான் போடுறதுக்கு ஐயோ இதுகள் அல்ல நாம கதைக்கிறது அந்த வீட்டுல நம்மளுடைய வீடுகள்ல குடும்ப ஜபம், நாம ஆண்டவரோட பேசுறது, பாட்டுகள், பரிசுத்தம், நீதி இருக்கிற ஒரு வீட்டாக்கள் தங்களோட வீட்டுக்கு வெளியில வெளிக்கிட்டு போவேக்கல அடிப்பாடுகளை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அதான் நாங்கள் இங்க கூட நம்ம ஃபேமிலியா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கபடியா அதே நம்ம ஃபேமிலிக்குள்ள ரட்சிப்பு இல்லாம யாராவது அவிசுவாசிகள் இருந்தா அது இன்னும் பாடுகள் இருக்குது. அதனால அந்த பாட்டுக்களையும் நாம தேவனில பெறப்பட்டோம் என்றா நாமல் வெல்லுவோம். ஆனா அபாயம் கூட. அதுக்குதான் நாம ஆண்டவரே இரக்கமாயிரும் இந்த குடும்பத்தை ரட்சியும். நாங்கள் குடும்பமா சேவிச்சா நமக்கு வீட்டுக்குள்ள பாடுகளும் அடிபாடுகளும் குறையும். எப்பயுமே சதித்திட்டம், தந்திரம், எப்பயுமே அநீதி, பரிசுத்தம் இன்பாங்க இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா இதே இது வெளியில நாம இறங்கினால அதனால danger make us to watchful. Danger make us to be watchful. அபாய நிலைகள் எங்களை விழித்திருக்க சொல்லு. நாங்கள் ரெண்டு பாவம் செய்திடக்கூடாது இந்த நிலைமைகள்ல, அபாய நிலைமைகள்ல. ஒன்று முரட்டுத்தனமான வீரம் கதைக்க கூடாது. இரண்டாவது நாங்கள் நம்பிக்கை இழந்து போய் பயப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும், நான் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் பெலன் என்ற கீதம், நான் யாருக்கு பயப்படுவேன்? தாவீது அதைத்தான். தாவீது கோலியாத்தோட இறங்கல என்ன நான் வாரம் போற அடிக்கிறேன். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தால் தான் நாங்கள் வரோம். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ, எனக்கு வேதத்தவில் தான் கருகிறேன். நீங்கள் இந்த விஷயம் பிழை, இது நீதி இல்ல, கடவுள் ஒரு ஆள் உண்மையுடன். அதனால நாங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்காகத்தான் வேலை செய்கிறோம். அதனால நாங்கள் வேலை கடவுளுக்கு தான் செய்யும். இத மனதில வச்சிருந்தா நம்முடைய ஸ்கூல் ஒர்க்கிங் இடங்கள் எல்லாம் நாம சரியான பதில் வடிவா கொடுப்போம். நாம யாருக்காக நாம கடலுக்கு போறோம்? கர்த்தருக்காக. நாங்கள் யாருக்காக நாங்கள் ஆபீஸுக்கு போறோம்? கர்த்தருக்கு வேலை செய்ய. நாங்கள் யாருக்காக நாங்கள் ஸ்கூலுக்கு போறோம்? கர்த்தருக்கு வேலை செய்ய. நாங்கள் யாருக்காக கோர்ஸுக்கு போறோம்? கர்த்தருக்கு வேலை செய்ய.
நாங்கள் யாருக்காக நாங்கள் எந்த இடத்துக்கும் நாங்கள் போறோம்? கர்த்தருக்கு வேலை செய்ய. கர்த்தருக்கு வேலை செய்ய போறபடியால நாங்கள் எதையும் மனசார நேர்மையோடு அவருக்கு செய்யக்கல. நினைக்கிறீங்களோ நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் என்று? கூட பிரச்சனை இருக்கு. கூட பிரச்சனை இருக்கு. கர்த்தருக்கு மனசார நேர்மையோட செய்ய. கர்த்தருக்கு மனசார நேர்மையோட செய்யாட்டி பிரச்சனை குறைவா இருக்கு. ஏனென்றா பிசாசுக்கு இப்ப நாம ஜாலுவாண்ட நாம சிநேகிதம். அதனால நம்ம அவன் நம்ம அவன் ஐயோ பிரச்சனை இல்லை, அவனை விடுங்க, ஏன் கணக்கு பிரச்சனை, டேய் அவனோட சொன்ன அவனை முந்த வேண்டாம், அவன் நம்மளுடைய ஆள் தானே, அவன் இப்படியே கொஞ்சம் அவனை விடுவோம். குட்டி போய் அது மேல தந்த தலைப்பேக்கி ரிப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கு அவன் வந்தோம், நான் கொஞ்சம் அவனை விட்டுடாத, ஐயோ அவன் கடவுளுக்கு தான் வேலை செய்யறான், கடவுளுக்கு தான் வேலை செய்யறான் நிக்கிறான். கட்டசி வரைக்கும் விட்டான், சூட நில், இன்னும் 4 பேரை கூட்டி கொண்டு போ அவனை விழுத்துறதுக்கு. அதனால நமக்கு கர்த்தருக்கு உண்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை கூட. அது யாரால அதிகாரங்கள்ல இருந்து பேய் அதை பயன்படுத்து. ஆனா கர்த்தருக்காக வேலை செய்யறோம், கர்த்தருக்காக வேலை செய்யறோம்னுட்டு கொஞ்சம் நம்மட மனசு அது அந்த உள்ளுக்கு அது நம்மட வேலைகளையும் நம்மட விடயங்களையும் பெருமைப்படுற மாதிரி அது நமக்குள்ள எதிர்பார்ப்பு ஏற்படுத்துதண்டா ஆண்டவர் அந்த வேற யோசனை நமக்கு ஏற்ற தருணத்தில் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த நெஞ்சு வெடிக்கும், நமக்கு நெஞ்சு வெடிக்கும். ஐயோ நல்லா தானே வேலை செய்யணும், இப்படித்தானே இருந்தது, நல்லா தானே செய்யணும், இன்னத்துக்கு இப்படி செய்திருந்தோம், என்னது நாங்கள் அதான் சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கு வேலை செய்ய மனுஷருக்கு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டோம் தானே. கர்த்தருக்கு வேலை செய்ய கர்த்தர் தருவார், கர்த்தர் சொன்னபடி எனக்கு அவர் தராட்டி அது அவர் நியாயம் இருக்கட்டும். அவர் நான் வேலை செய்ய, நான் வேலைக்கேற்ற கூலி தரணும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார், அது நீங்கள் தராட்டி அது உங்களை பொறுத்தது. சரி, இதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்றதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். அப்படியா சொல்லி பாருங்க, கடைசியில பார்த்தா அந்த மனுஷன் அங்க இருக்காது, என்னவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்குதா மாமாட. கர்த்தற்ற மக்களோட தொட்டா ஆட்களுக்கு கடவுள் தான் உயிரோடு இருக்கிறன்றதை காட்டுறார். அதனால நம்மளுடைய சரீரங்களை நீதியின் அவயவங்களா நாங்கள் பயன்படுத்த எங்களோட நீதியின் அவயவங்களுக்கு எதிராக அநீதியின் அவயவங்கள் பயன்படுத்தப்பட்டா கர்த்தர் பொறுத்து கொண்டிருப்பாரோ வச்சு செய்வார் எல்லாம். அதனால மனுஷரால வர்ற புகழ்ச்சி மனுஷரங்களுக்கு ஏதோ தூக்கி தருவாங்கன்னு நாங்கள் வேலை செய்ய போக இல்ல, கர்த்தர் எங்களுக்கு தூக்கி தருவார் வேலை செய்ய போறோம். கர்த்தர் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட சந்ததியும் சபையும் அவர் தாங்குவார். அதனால இந்த சண்டைகள் அதிகாரங்கள் எல்லாம் துரைத்தனங்கள் எதிர்பார்ப்பு நாங்கள் போக இல்லை. அவ எங்களை ஏதோ புடுங்கணும், எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், எங்களை வந்து தலையில தூக்கி வைக்கணும். கர்த்தர் எங்களை தூக்கி வச்சா காணும், கர்த்தர் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுனா காணும். உலகம் எங்களை ரெக்கமெண்ட் பண்ண வேணும் என்ற தேவை நாங்கள் அதை எதிர்பார்க்கல. உலகம் ரெக்கமெண்ட் பண்ணாட்டி நீங்கள் வேலிடுங்க, ஐயோ அது கர்த்தருக்கு தெரியும் மனுஷ தேவை இப்படி உண்டு பண்றேன், அவருக்கு தெரியும் யார எங்க தொட்ட யார் ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு. நாங்கள் பொய்யா ரெக்கமெண்ட் பண்ண கேட்கல, உள்ளதான் ரெக்கமெண்ட் பண்ண கேட்கிறோம். கர்த்தருக்கு வேலை செய்வோம். நமக்கு போராட்டம் நாமல் சந்திக்கல, கர்த்தர் எங்களுக்கு பகல பக்க நிழலா இருப்பார். அதனால ஒரு பக்கம் முரட்டுத்தன துணிவும் வேண்டாம், ஒரு பக்கம் நம்பிக்கை இழந்து போய் கத்தற்ற பலத்தையே பேக்கு கீழே கொண்டு வந்துட வேண்டாம் நாம். ஆனா டேஞ்சர் தான். when we see the more danger, then we have to be more watchful. கர்த்தராமே இந்த 12ஆம் வசனத்தில் நாம படிக்க போற எல்லா சத்தியங்களையும் இந்த சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.